أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துல்ஹஜ் மாதத்தை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். அதில் 2 பெரும் அமல்களை அல்லாஹ் செல்வந்தர்களின் மீது கடமையாக்கி இருக்கின்றான். ஹஜ் மற்றும் குர்பானி, இவ்விரண்டை பற்றித்தான் சிறுக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் 5வது தினத்தின் பாடமாக குர்பானி கொடுப்பவர் ஒரு விஷயத்தை உள்ளார்ந்து விளங்க வேண்டும். இந்த குர்பானி என்ற அமல் உடல் சார்ந்ததல்ல. கடல் குடலாக குர்பானிகள் கொடுக்கப்படுகின்றது. இத்தனை லட்சம் ஆடுகள், இத்தனை லட்சம் மாடுகள், எங்களுடைய ஊரில் ஒட்டகம் மறுக்கப்பட்டது, எங்களுடைய ஊரில் இத்தனை மாடுகள் கொண்டு வரப்பட்டது, எங்களுடைய பகுதிகளில் இத்தனை ஆடுகள் கொண்டு வரப்பட்டது, நாங்கள் அங்கிருந்து ஆட்டை வாங்கினோம், இங்கிருந்து ஆட்டை வாங்கினோம், அங்கிருந்து இறக்குமதி செய்தோம் என்பதை கொண்டெல்லாம் குர்பானியினுடைய முழுமை அல்ல. குர்பானி என்பது உள்ளம் சார்ந்ததாக எப்போது வரைக்கும் மாறாதோ அதுவரைக்கும் அது உயிரோட்டமுள்ள அமலாக மாறாது. ஆனால் அமலை பார்த்தால் உயிரை எடுப்பது, ஆனால் அது உயிரோட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களையும் ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் உடல் சார்ந்ததாக வெளிப்புறமாக தெரியும். ஆனால் அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை உள்ளம் சார்ந்ததாகவே வைத்திருக்கின்றான். உடல் சார்ந்த விஷயத்தை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான் அந்த அமலுடைய நோக்கமாக இருக்குமே தவிர உடலுக்கான நோக்கமாக அது இருக்காது என்பதை அன்றாடம் தினம் தினம் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை கொண்டே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் தொழுகையை எடுத்து பார்ப்பீர்களேயானால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய நோக்கத்தை கூறும்போது இஹ்சான் என்று கூறினார்கள். அதாவது தொழக்கூடிய நேரத்தில் ஒருவர் நிற்பதை கொண்டோ குனிவதை கொண்டோ சுஜூது செய்வதை கொண்டோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. மாற்றமாக தொழுகையில் நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்திலும் ருக்கு செய்யக்கூடிய நேரத்திலும் சுஜூதுடைய நேரத்திலும் நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் வணங்குவதாகும். இந்த அளவிற்கு உயர்மட்டமான எண்ணம் வராவிடில் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நீ வணங்குவதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணத்தை மையப்படுத்திய தொழுகையை கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவில் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கே தவிர தொழுகை என்பது பாரமாக இருக்கும். எப்போது அல்லாஹுடைய பயம் வருகிறதோ அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் தொழுகையின் பக்கம் விரைகிறார். எப்போது தொழாமல் இருக்கிறாரோ, எப்போது ஃபஜ்ரை விடுகிறாரோ அப்போது அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தை விட்டு அல்லாஹுடைய பயம் கழன்று விடுகின்றது என்பது பொருள். அதே போன்று சூரத்துல் முஃமினூனில் நீங்கள் பார்க்கலாம், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். யார் அவர்கள்? தொழக்கூடியவர்கள் என்று இங்கு சொல்லப்படவில்லை. மாற்றமாக எவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் கொண்டு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தொழுகையை கொண்டு உள்ளச்சத்தையும் அல்லாஹ்வினுடைய பயத்தையும் குர்ஆன் ஹதீஸில் நாடப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று நீங்கள் நோன்பை எடுத்து பாருங்கள். நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் மன்சாம ரமலானன் ஈமான வஹ்திசாபன் ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகும். நோன்பு வச்சாரோன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. எவர் பசித்திருந்தாரோ தாகித்திருந்தாரோ அப்படி சொல்லலை. ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் எவர் நோன்பு நோற்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப பசித்திருந்தார் ஒருவர், அவருடைய பாவம். வெறுமனே ஒருவர் தாகித்திருந்தார், அவருடைய பாவம் அவருக்கும் அல்லாஹுக்கும் தான் தெரியும். இப்போ ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் யார் நோன்பு நோற்றாரோ
அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பிரபல்யமான வசனத்தை ஒவ்வொரு ரமலானிலும் நாம் கேள்விப்படுகின்றோம். உங்களுடைய முன்னோர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களாக மாறுவதற்காக. உடல் சார்ந்த அமல், ஆனால் நோக்கம் உள்ளம் சார்ந்து இருக்கின்றது. ஜகாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். நபியே, அவர்களிடமிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய உள்ளங்களையும் அது சுத்தப்படுத்தும் என்று குர்ஆன் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்தும் ஜகாத், அவருடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஜகாத். ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய நேரத்திலும் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா முதலாக அமைக்கப்பட்ட அந்த இறை இல்லத்தில் முபாரக் இருக்கிறது, பரக்கத் இருக்கின்றது, நேர்வழி இருக்கின்றது. அதே போன்று இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நின்ற இடம் இருக்கின்றது. ஃபீஹி ஆயாத் பையினாத், இதில் மிக தெளிவான சான்றுகள் இருக்கின்றது. காபாவை சென்று காண வேண்டும், அதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றது. அதே போன்று எவர் அதற்குள் நுழைகின்றாரோ வமன் தஹலஹு கான ஆமினா, அவர் அச்சமற்றவராக உணர்வார். இத்தனை விஷயங்களும் உள்ளம் சார்ந்தது. பரக்கத்தை ஒருவர் அடைகின்றார், ஹிதாயத்தை ஒருவர் அடைகின்றார், எல்லாவற்றையும் நீங்கள் காணலாம். உள்ளம் சார்ந்ததாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படித்தான் குர்பானி என்பதும் அது உடல் சார்ந்த அமல் அல்ல, உள்ளம் சார்ந்த அமல். இப்போது அநேக மக்களை நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய வீடுகளில் ஆட்டை எறுக்கும் போது ஐயோ பாவமாக இருந்தது, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்தது. இவர் ஆட்டை பார்த்து பாவப்படுகிறார், இவர் மாட்டை பார்த்து பாவப்படுகின்றார். இப்படி மக்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் இது விளங்காததினுடைய விளைவு. ஆடோ மாடோ நிச்சயமாக பாவம் இல்லை அறுப்பதினால். ஏனென்றால் அவைகள் அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. ஹுலிகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நோவினை செய்யக்கூடாது. அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதென்பது பாவம் அல்ல. மாற்றமாக இங்கு ஆடை அறுப்பதென்பது நோக்கம் அல்ல. ஆடை அறுப்பதினால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு பக்குவம் அடைகின்றது என்பதைத்தான் இங்கு பார்க்கப்படுகின்றது. இதே குர்பானினுடைய நோக்கமாக எடுக்கப்படுகின்றது. உங்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமானது, எந்த எண்ணத்தை கொண்டு வந்தீர்கள் நீங்கள். இப்படி அறுப்பதினால் உங்களுடைய உள்ளம் என்ன ஆனது, என்ன ஆகின்றது? பெருமை கொள்கின்றதா, அல்லது பயப்படுகின்றதா, அல்லது வேறு மாதிரியாக ஏதோ ஒரு சடங்கை நிறைவேற்றிவிட்டோம் என்று கடந்து செல்கிறீர்களா? அல்லது யா அல்லாஹ், நான் வளர்த்த இந்த ஆடு, நான் காசு போட்டு வாங்கிய இந்த ஆட்டை இன்று உனக்காக நான் அறுத்து இரத்தத்தை ஓட்டுகின்றேன். என்னுடைய ஒவ்வொரு பொருளையும் இப்படி உனக்காக நான் தர தயாராக இருக்கின்றேன். இன்று ஆட்டை தருகின்றேன், நாளைய தினம் இனி என்னிடத்தில் எதை கேட்டாலும் உன் பாதையில் அதை நான் செலவு செய்வேன், உனக்காக நான் கொடுப்பேன், கொடுத்து கொண்டே வருவேன். கடைசியாக நீ என்னை, என் உயிரை, என் உடலை, என் இரத்தத்தை, என் ரூஹை உன் பாதையில் நீ கேட்டாலும் உனக்காக நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்பதனுடைய அடையாளம்தான், ஆரம்பம்தான். நீ படைத்த உனது படைப்பை உனக்காக உன் பாதையில் நான் அறுத்து பலியிடுகின்றேன் என்ற எண்ணத்திற்கு உங்களுடைய உள்ளம் பக்குவம் அடைகின்றதா, உங்களுடைய ஈமான் உயர்கின்றதா என்பதை அல்லாஹு தாலா உள்ளம் சார்ந்ததாக பார்க்கின்றான். அதைத்தான் குர்ஆன் பேசுகின்றது. லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. உங்களுடைய ஆட்டினுடைய இரத்தம் எத்தனை லிட்டர் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் ஆட்டினுடைய இறைச்சி 10 கிலோ வந்ததுங்க, 15 கிலோ வந்ததுங்க, 20 கிலோ வந்ததுங்க, 100 கிலோ வரட்டும், அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லது 4 கிலோ வரட்டும், அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹினுடைய தேவை உங்களுடைய உள்ளம், ஆடு அல்ல. உங்களுடைய உள்ளம் எதை சார்ந்து இருந்தது, எப்படி இருந்தது, எப்படி பக்குவப்பட்டது? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வை சென்றடைவதெல்லாம் உங்களுடைய இறையச்சம்தான் என்று அல்லாஹு தாலா பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே குர்பானி என்ற அமல் எப்போது வரைக்கும் உள்ளம் சார்ந்ததாக மாறாதோ, இஸ்லாத்தினுடைய எந்த அமல்களும் உள்ளம் சார்ந்து மாறாத வரைக்கும் உடல் சார்ந்து செய்யக்கூடிய அந்த அமல்களில்
உயிரோட்டம் என்பது இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை சுருக்கமாக நான் இன்னும் அழகாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால், இஸ்லாம் ஈமானை சார்ந்து இருக்கின்றது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, மறுக்கிறார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாத்திகர் மறுக்கிறார். ஆனால் முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு அமலை செய்கின்றார், உது செய்கின்றார், 4 ரக்காத் லுஹர் தொழுகிறார், அல்லது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகிறார். ஆனால் அவர் ஈமான் கொள்ளவில்லை. இப்போது இந்த அமலை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? அமலே அல்ல, இது அமலே அல்ல. உது செஞ்சதோ அல்லது அவர் 2 ரக்காத்துகள் தொழுததோ 4 ரக்காத்துகள் தொழுததோ ஈமான் கொள்ளாமல் செய்யக்கூடிய எந்த செயலும் அல்லாஹ்விடத்தில் சார்ந்ததாக, அல்லாஹ்வுடைய அமலாக ஆகாது. மாற்றமாக ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஒருவர் அமல் செய்தால் அது அல்லாஹ்விடத்திலே கணக்கெடுக்கப்படும். இதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது, ஈமான் கொள்ளுங்கள், பின்பு அமலை செய்யுங்கள். உள்ளத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள், பின்பு அமலை செய்யுங்கள். இஸ்லாம் என்பது உடல் சார்ந்தது, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது. உள்ளுக்குள் ஈமானை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு போடப்படுமே தவிர, ஈமான் இல்லாமல் உள்ளம் சாராமல் உடலை கொண்டு செய்யக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்பானி என்பது வெறுமனே ஒரு ஆட்டை வாங்கினோம், ஒரு மாட்டை வாங்கினோம், ஒரு ஒட்டகத்தை வாங்கினோம், அதை அறுத்தோம், பங்கிட்டோம், இது வல்ல குர்பானி. மாற்றமாக எதை நாம் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்கின்றோமோ, கொடுக்கின்றோமோ, இதனால் நாம் தியாகிகளாக மாறுகின்றோமா? நம்முடைய உள்ளம் தியாகம் செய்யக்கூடிய உள்ளமாக மாறுகின்றதா? இன்றைய தினம் ஆடு, நாளைய தினம் அல்லாஹ்வின் பாதையில் எதை கேட்டாலும் நான் தருவேன், என்னுடைய குடும்பத்தை நான் தருவேன், என் மகனை நான் தருவேன், அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பாதையில் நான் அர்ப்பணிப்பேன் என்பதனுடைய அடையாள சின்னம்தான் ஆட்டையும் மாட்டையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்து நாம் ப்ரூஃப் செய்ய நினைக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே குர்பானி என்ற அமல் உள்ளம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது. உள்ளத்தால் அது வெளிப்படாத வரைக்கும் இந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் இருக்காது என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானியை உள்ளம் சார்ந்த குர்பானியாக, நாம் ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமான், நம்முடைய தக்வா அதிகரித்து அதிகரித்து அல்லாஹ்வுடைய பாதையில், யா அல்லாஹ், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன், என்னை நீ கேட்டாலும் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதனுடைய சான்றாக நம்முடைய குர்பானி அல்லாஹ்வின் பாதையில் அமைவதற்கு அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய குர்பானி என்ற இந்த அமலை எந்த குறைவும் இல்லாமல் முழுமையான நன்மையோடு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. நம்மை அறியாமல் சிறு சிறு தவறுகள், குற்றம், குறைகள் அதில் நிகழ்ந்தால் அதை அல்லாஹ் மன்னித்து பூரணமான அமலாக, அதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய குர்பானியாக நம்முடைய குர்பானியை அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.